அனைவருக்கு வணக்கம். நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் கூட்டு வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியிருக்கோம். இந்த 50 ரூபாய்க்கு காய்கறியில் இவ்வளோ காய்கறி இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் இன்றைக்கி அவியல் கூட்டு பண்ண போகிறோம். இதில் இருக்க காய்கறிலாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இதில் என்ன அந்த வெண்டைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வேண்டாம். அதில் அவங்க சாம்பார் காய்க்கு கணக்கு பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வெண்டைக்காய் பூசணிக்காய்லாம் நமக்கு தேவையில்லை. அதை நம்ம ஒதுக்கிட்டோம். தக்காளியும் வேண்டாம். அவியல் கூட்டுக்கு தக்காளியும் வேண்டாம். தக்காளியும் நாங்கள் போட மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய காயை வளர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காயை இந்த நீள ஷேப்பில் வெட்டி போடுங்க. அப்போ தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் வெட்டுவோம். இங்கே இப்படி தான் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. இந்த பல்லாரியும் மிளகாயும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி கொஞ்சோல போதும், நிறைய விடக்கூடாது. நான் இந்த அளவு தான் எடுத்துருக்கேன். இந்த அளவே போதும். புளி நிறைய ஊற்றினா அது புளிச்ச மாதிரி இருக்கும். இனி நம்ம எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அந்த மிளகாயும் பல்லாரியும் நல்லா வதக்கி கொஞ்சம் வதங்கின அப்புறமா அந்த காயெல்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றக்கூட, கொஞ்சம் தெளித்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அவிஞ்ச அப்புறமா இதுக்கு தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய், வெள்ளைக்கூடு, ஜீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெள்ளைக்கூடு தான் என்ன நினச்சிறாங்க, பூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 3 பல் போதும். இது நல்லா அரைச்சி வச்சுட்டு காய் வந்தப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக அப்போவே பார்க்க அழகாக வந்துடும். இன்னொருக்கா நம்ம இன்னொரு சட்டியில் வச்சு கொஞ்சம் தாளித்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மூணு தாளித்து அது மேலாட்டால் ஊற்றிட்டு அப்படி மூடி வச்சிட்டோன்னு சொன்னால் நாகர்கோவில் அவியல் கூட்டு ரெடி. சிம்பிளாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள்.